தசாநாதன் அப்படிங்கிறவர் எடுத்துட்டோம்னால் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால ஒரு நன்மை அப்படின்னே சொல்லலாம். புதன் கூட சூரியன் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. யோகம் ஏற்படுறதுனால பல நன்மைகளை கொடுக்கிறார். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகம், திடீர் லாபம். ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் வர்றதுனால கொஞ்சம் கோச்சார ரீதியான பலன்கள் அப்படிங்கிறது சரியில்லை. சனி பகவான் நல்லது பண்ணல, அஷ்டம சனி. குருவும் பார்த்தீங்கன்னா 12 விரயஸ்தானத்தில். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் ஒவ்வொரு தசையில தான் பிறப்போம். இந்த தசையில பிறப்பா அப்படிங்கிறது கணக்கு. அந்த தசா புத்தி தான் பேசுது. மேஷராசினா அதுக்கு அதிபதி ஒருத்தர் இருப்பார், பிறந்த நட்சத்திரத்துக்கு ஒருத்தர் அதிபதி இருப்பார். இதெல்லாம் மெயினாக பார்க்கணும். இந்த தசாநாதனும் ராசிநாதனும் எங்கே இருக்கிறார்களோ அதை வைத்து பலன்கள் பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு கணக்கு. இது முழுக்க முழுக்க 100% அவரவர்களுக்கு இண்டிவிஜுவலாக நன்மையை தரும். ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம், நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமஹா. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் வேத சிவ ஆகம குருகுலம், சங்கரமடம், காஞ்சி காமகோடி பீடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் டிவோட்டினேஷன் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 27 நட்சத்திரங்களுக்கும் அஸ்வதி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. இதுதான் 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளுக்குள்ள அடக்கம். 2.25 நட்சத்திரம் இப்படியெல்லாம் ஒரு ராசிக்கு வரும். அந்த 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு வருகின்ற புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பில் பார்க்கிறோம். அதாவது கடந்த 2025ஆம் ஆண்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னால், எந்த ஒரு வருடமும் இல்லாத வகையில் 4 பயிற்சிகள் நடந்திருக்கு. சனி பயிற்சி நடந்திருக்கு, குரு பயிற்சி நடந்திருக்கு, ராகு கேது பயிற்சி நடந்திருக்கு. இப்போ அதையெல்லாம் வைத்து அந்த பயிற்சிகள் மூலமாக என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குது, இந்த 2025ஆம் ஆண்டு தான் நம்ம பலவிதமான கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் பட்டிருந்தோம், 2026 ஏதாவது மாற்றங்கள் உண்டாகுமா அப்படிங்கிற பலவிதமான எதிர்பார்ப்புகளோட பல ராசிக்காரர்களும் நட்சத்திரக்காரர்களும் எதிர்பார்ப்போடு கொண்டிருக்கும். அப்போது நம்ம இந்த ராசிகளாக பார்க்கிறத விட நட்சத்திர வாயிலாக, ஏன்னா இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வித்தியாசம் உண்டு. ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் ஒவ்வொரு தசையில் தான் பிறப்போம். இந்த தசையில் பிறப்பா அப்படிங்கிறது கணக்கு உண்டு. அந்த தசா புத்தி தான் பேசுது. அப்போ அந்த தசாநாதன் அப்படிங்கிறவன் இங்கே எந்த இடத்துல இருக்கான், இந்த 2026க்கு அவன் சாதகமாக இருக்கானா? ராசிநாதன், மேஷராசினா அதுக்கு அதிபதி ஒருத்தர் இருப்பார், பிறந்த நட்சத்திரத்துக்கு ஒருத்தர் அதிபதி இருப்பார். இதெல்லாம் மெயினாக பார்க்கணும். பொதுவாக பயிற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தசாநாதனும் ராசிநாதனும் எங்கே இருக்கிறார்களோ அதை வைத்து பலன்கள் பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு கணக்கு. இது முழுக்க முழுக்க 100% அவரவர்களுக்கு இண்டிவிஜுவலாக நன்மையை தரும். அப்படி பார்க்கும் பொழுது தான் இந்த 27 நட்சத்திரமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறக்கிறோம். அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது, என்ன தசாநாதன் இருக்கான், இந்த தசாநாதனுடைய இப்போ எங்கே இருக்கா, அவனை யார் பார்க்குறா, ராசிநாதன் யார், இதெல்லாம் வச்சு தான் நாம் பலன்களை சொல்கிறோம். அது கூட இந்த 2026 இந்த அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். சனி பகவான் முதல்ல 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் இருக்கார். கடந்த ஆண்டு பயிற்சி ஆனார்னா அப்போ பார்த்தீங்கன்னா 2027 தான் அவர் பயிற்சி ஆவார். அதுக்கப்புறம் குரு பகவான், ராகு கேது 1.5 வருஷம் 2026 லாஸ்ட்டில் ஆவாங்க. இப்போ இவங்கெல்லாம் சாதகமாக இருக்கா, நம்ம தசாநாதன் சாதகமாக இருக்கா, ராசிநாதன் சாதகமாக இருக்கா, இப்படி இந்த பயிற்சிகளோடு கூடிய இண்டிவிஜுவலையும் பார்க்கறது தான் இந்த பலாபலன்களுடைய ஒரு பதிவு. அப்போது இந்த 27 நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, எவ்வளவு சதவிகித நன்மைகள் இருக்குது, யார் யார் சொந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம அதையும் தெரிஞ்சுக்கணும்
அப்படின்னு இந்த பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். அதனால் நமது நேயர்கள் அவசியம் தவறவிடாமல் இந்த பதிவை பார்த்து இதன் பிரகாரம் இந்த 2026 புத்தாண்டை நல்லபடியாக கொண்டாடி அதில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை அனுபவித்து ஏதாவது ஒரு பரிகாரங்கள் இருந்தால் அதையும் செய்து கொண்டு சக குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு வாங்க நம்ம உள்ள நிகழ்ச்சிக்குள்ளே போய் 27 நட்சத்திரத்தினுடைய பலன்களை விரிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது, இதுதான் இதனுடைய ஹெட்டிங். ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே புதன் திசையில் பிறக்கக்கூடியவர்கள், அதாவது ஆயில்யம், கேட்டை, ரேவதி இவங்கெல்லாம் புதன் திசையில் பிறப்பாங்க. அப்போ இயற்கையாகவே ஒரு ஞானம், அறிவு, கல்வி, மேக்ஸ், கணக்கு வழக்குகளில் புலி அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. திறமைசாலிகள், எப்பாடுபட்டாவது நினைத்த காரியத்தை சாதித்து காட்டக்கூடியவர்கள். பெயர்பட்ட தங்களுக்கு தசாநாதன் புதன், ராசிநாதன் சந்திரன். புதன் சந்திரன் இப்போ தசாநாதன் அப்படிங்கிறவர் எடுத்துட்டோம்னால் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால ஒரு நன்மை அப்படின்னே சொல்லலாம். புதன் கூட சூரியன், புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. யோகம் ஏற்படுறதுனால பல நன்மைகளை கொடுக்குறார். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகம், திடீர் லாபம். பார்த்தீங்கன்னா கனிம வளம், உரம், ரசாயனம், பூச்சி மருந்து, நிலக்கரி சுரங்கங்கள், நிலத்தடி நீர், அகழ்வாராய்ச்சி இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை. அதே மாதிரி ரிசர்ச் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரும் நன்மை ஏற்படுது. விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், தொல்லியல் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. அதே பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் கூட இருக்கிறதுனால சிற்பங்கள் செதுக்கக்கூடியவர்கள், ஒரு கலை நயத்தோடு வேலை செய்யக்கூடியவர்கள், கலையை அஸ்திவாரமாக கொண்டு வேலை செய்யக்கூடியவர்கள், ஆர்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆர்ட், கலை, ஓவியம், பெயிண்டிங் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஃபேன்சி பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை. ஆடை, ஆபரணங்கள், ஃபேன்சி பொருட்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நன்மை. அதே மாதிரி அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கும் கூடுதல் நன்மை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். மூலிகை வியாபாரம் பண்ணுறவங்க, ஹெர்பல், நாட்டு மருந்துகள், சித்தா, ஆயுர்வேதா இதெல்லாம் அதை அடிப்படையாக கொண்டது தான். அதை வியாபாரம் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அரசாங்க ரீதியாக பார்த்தோம்னா கல்வித்துறை சிறப்பாக இருக்கும். எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட், ஹையர் எஜுகேஷ்னல் உயர்கல்வித்துறையாக இருக்கட்டும், பள்ளி கல்வித்துறையாக இருந்தாலும் அந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு, துறை ரீதியாக பணியாற்றக்கூடியவர்களுக்கும், அதிகாரிகளுக்கும், ஆசிரியர் இந்த மாதிரி ஸ்கூல் வச்சு நடத்துகிறவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பு அப்படிங்கிறது கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. இதுபோக ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் வர்றதுனால கொஞ்சம் கோச்சார ரீதியான பலன்கள் அப்படிங்கிறது சரியில்லை. சனி பகவான் நல்லது பண்ணல, அஷ்டம சனி. குருவும் பார்த்தீங்கன்னா 12 விரயஸ்தானத்தில், கேதுவும் 2ஆம் இடத்துல இருக்கார் குடும்பஸ்தானத்தில், ராகு திருமணஸ்தானத்தில் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போது இந்த 4 கிரகமே நமக்கு சாதகமாக இல்லாத ஒரு காரணத்தால் 2026 எதுக்கும் இந்த பதிவை கேட்டுட்டு நீங்கள் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை ஒரு முறை கணித்து பார்ப்பது அப்படிங்கிறது நல்லது. சொந்த ஜாதகம் பார்க்கறது தான் என்னுடைய ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பர் இதிலேயே வரும். தாராளமாக இந்த நீங்கள் பதிவை கேட்டுட்டு ஆயில்ய நட்சத்திரக்காரங்க அவசியம் ஒரு முறை சொந்த ஜாதகத்தை அனுப்பி பார்த்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா கோச்சார ரீதியான பலன்கள் சுத்தமாக நல்லா இல்லை. ஓரளவு ஒரு சில கிரகங்கள் நன்மையை தருவதனால நான் இதை சொல்கிறேன். பொதுவாக பார்த்தோம்னா ஆயில்ய நட்சத்திரம் பார்த்தா 50% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள், விவசாயம், வியாபாரம், உத்தியோகம் எல்லாத்துக்குமே 50% நன்மைகள் தான் ஏற்படுது. இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள், பச்சை. அனுகூலமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி, அம்பிகை, அம்பாளை வழிபட்டு இந்த ஆண்டை இனிமையாக மாற்றிக்கொள்ளணும்னு கேட்டு ஆசீர்வதிக்கிறேன். அன்பார்ந்த நமது டிவோட்டினேஷன் நேயர்களே, நாம் இதை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இப்படிலாம் தான் இந்த புத்தாண்டு பலன்களை கொடுக்கும். இவங்களுக்கு சரியில்லை, இவங்க இந்த பரிகாரங்களை பண்ணிக்கிறோம், அவரவர்கள் அந்த சொந்த ஜாதகத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்படியெல்லாம் பலவிதமான ஒரு நீங்களே பார்த்துருங்கன்னா புரிஞ்சிருக்கும். பலவிதமான நுண்ணறிவோடு உள்ள நுணுக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். அதுவும் போக இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இதில் மாற்றங்களை தரக்கூடியது அப்படிங்கிறது அவரவர்களுடைய சொந்த ஜாதகம். சொந்த ஜாதகத்தில் இந்த 9 கிரகங்களும் வலுப்பெற்று இருக்கு, நல்ல இடங்கள் இருக்கு, நல்ல கிரகங்களுடைய பார்வைகள் அது மேலே படுது, நல்ல தசா புத்தி நடக்குது இப்போ அப்படிங்கிறதெல்லாம் சொந்த ஜாதகத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். இது பொதுவான பலன்கள். இந்த ராசியில் பிறந்திருந்தால் இந்த ஒன்றும் வேண்டாம், நான் கிருத்திகை நட்சத்திரம்னு வச்சுக்கங்க, நான் மட்டுமா கிருத்திகை நட்சத்திரம், உலகத்தில் பல கோடி பேர் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பான். இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு பலன்கள் தான் நாம் பார்க்குறோம். இப்போ பொதுவாக கிடைக்கிற சாப்பாட்டுக்கும் இண்டிவிஜுவலாக நாம் மட்டும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம வயிறு ரொம்பன்னா
நம்ம சாப்பிட்ணும், நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், வயிறு ஃபுல் ஆகணும், அப்போ தான் நிறுத்துறோம். அந்த மாதிரி கோயிலுக்கு போனால் ஒரு தொன்னை பிரசாதம் கொடுப்பா, வயிறு நிறையாது. எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, அதனால் ஒரு தொன்னை தான் கிடைக்கும். இதே ஹோட்டலுக்கு போனோம்னா வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்றோம், வீட்டில் வயிறு ரொம்ப சாப்பிட்றோம். அந்த மாதிரி சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் இண்டிவிஜுவலாக சாட்டிஸ்ஃபைடாக நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இதுவும் கை கொடுக்கும், கூட நம்ம சொந்த ஜாதகத்தையும் எடுத்துக்கணும். அப்படி எல்லாத்தையும் கலந்து பார்க்கும் பொழுது தான் 100க்கு 100% இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நமது நேயர்கள் இந்த பதிவையும் பார்த்து சொந்த ஜாதகத்திலையும் ஏதாவது கஷ்டங்கள், ஒரு சந்தேகங்கள் இருப்பின் தாராளமாக என்னுடைய அலைபேசி நம்பரை சொல்கிறேன். 9865098370 9865098370. இதில் ஸ்க்ராலிங்லேயும் போடுவாங்க. இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை விரிவாக தெளிவாக பார்த்து பயன்பெற்று இந்த 2026 சந்தோஷமாக கொண்டாட பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.